எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுபவ பாடம் தான். நிறைய அனுபவிச்சோம், நிறைய லாஸ் பண்ணோம். இப்போ ஹாப்பியாக இருக்கிறோம். இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க. நம்ம கரெக்டான ஆடு வாங்குறோம், கரெக்டான ஃபீடு கொடுக்குறோம், எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறோம். ஆமாம், அதனால நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. பயிர் தீவனம் 800 கிராம் பர் டே. அந்த பர் டே 800 கிராம் வந்து காலையில் 400 கிராம், சாயந்தரம் 400 கிராம். சரி, 25 குட்டி இதுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தோம்னா மதியம் மேண்டேட்டரியா வந்து வைக்கப்புல் கொடுத்தாகணும். வைக்கப்புல் 25 குட்டிக்கு 4 கிலோ கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். டிஎம்ஆர் இப்ப டிஎம்ஆர் கொடுத்த பிறகு இது 6-7 மாசம் ஆச்சு. 7 மாசம் கரெக்டா நீங்க 7 மாசமா கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ மூடை பார்த்தல இப்போ எத்தனை மூடை? நிறைய மூடை இல்ல. நான் எடுத்தேன் அப்படின்னா எப்படி எடுப்பேன், நான் தான் சொன்னல பர்ச்சேஸ்க்கு வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து போவாங்க அப்படின்னு. அவங்களும் சேர்த்து வாங்கிடுவேன். அவங்களும் சேர்த்து வாங்கிடுவேன். கிட்டத்தட்ட இப்போ எத்தனை மூடை வாங்கிருக்கீங்க நீங்க? நான் ஒரு பேட்ச் எடுத்தோம்னா மினிமம் 5 டன், மேக்ஸிமம் 10 டன். 10 டன். ஆமா. ஓகே ஓகே. 10 டன் வரைக்கும் எடுக்கீங்க? தைரியமா எடுக்கீங்களா? எடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியாவது அழிச்சுக்கலாம், அழிச்சிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பயிர் தீவனம் வந்து பொடுகு வச்சிரும். இப்ப இது டேட் பாருங்க, மேனுஃபேக்சரிங் டேட் அதுல பாருங்க. அது நான் ஆர்டர் கொடுத்த டேட்டா இருக்கும். இந்த தீவனத்துல மேனுஃபேக்சரிங் டேட் நான் ஆர்டர் அந்த டேட்ல நம்ம சொன்னாதான் அவங்க உற்பத்தியை பண்ணாங்க. சொன்னாதான் ஆர்டர் கொடுத்தாதான் ப்ரொடக்ஷனே அங்க ஸ்டார்ட் ஆகும். 3ஆவது நாள் எனக்கு சரக்கு வந்து சேர்ந்துரும். 3ஆவது நாள் கரெக்டா 3ஆவது நாள் வந்து சரக்கு வந்து சேர்ந்துரும். நேரம் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன ஆகுது, ஒரு இங்க நான் வந்து இங்க 10 டன் இறக்குவேன். மதுரைக்கு அங்கிட்டு ஒருத்தர் 10 டன் எடுப்பார். கண்டிப்பா 2 பேர் கிளப் பண்ணிக்குவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, அது அவுட்லைன் ஃப்ரெண்ட்ஸ். இன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க சரக்கு வந்து இறங்குனதுமே 2 டன் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. பசங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க சொன்ன டேட்டுக்கு அவங்க பண்றாங்கன்னா அது ஒரு பெரிய பிளஸ், மிகப்பெரிய விஷயம். அது யாருமே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்படி சும்மா ஏனாதானு பண்ணுவாங்க. இல்ல அங்க ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த சரக்கு ஏத்திடு சார் அப்படின்னு சொல்லி 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட சரக்கு கூட அப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. நான் வந்ததுமே முதல்ல டேட்டு தான் பார்த்தேன். இந்த வாட்டி தான் அதை கண்டுபிடிச்சேன். நாங்க மாசம் 5 டன் 10 டன் எடுத்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி தான் இதை கண்டுபிடிச்சேன். என்னங்க சுட சுட சரக்கு வந்திருக்குது அப்படின்னு. சார் ப்ரொடக்ஷனே அப்படிதான் பண்ணுவோம், இப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எனக்கு வந்து என்ன அப்படின்னா, எல்லா தீவனமும் கலந்து வந்திருக்கனால feel happy. நமக்கு weight gain எப்படி ஏறுது சார்? weight gain தான் நமக்கு மெயின், profit தானே சார் நமக்கு மெயின். அதாவதுங்க ஆவரேஜ் 15 கிலோ குட்டியை கொண்டு வந்தோம்னா 3 மாசத்துல 15 கிலோ எடுத்துடலாம். 15 கிலோ எடுத்துடலாம். இப்போ எல்லாருமே ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சரிங்களா? நீங்க நல்லா பாருங்க, யூடியூப் சேனல் பார்த்தோ எப்படியோ இப்போ வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. நான் வந்து யூடியூப்ல வந்து பார்க்காத சேனல்ஸே கிடையாது. ஒரு 100 வீடியோஸ் பார்த்திருப்பேன் சரிங்களா? என்னதான் நம்ம 100 வீடியோஸ் பார்த்தாலும் நான் அனுபவிக்கணும். அனுபவங்கிறது ஒண்ணு, அதான் மெயின். என்ன சார்? அனுபவிக்கணும். புதுசா வந்து நான் யாரையும் ஆடு வாங்கி மேய்க்க 100 ஆடு வாங்கி மேய் 50 ஆடு வாங்கி நான் சொல்லவே மாட்டேன். 10 குட்டியை வாங்கு, உன்னால முடியுமான்னு பாரு. 10 குட்டியை பாத்துக்க முடியுமான்னு பாரு. நான் 10 குட்டியை பாட்டு பக்கத்துல இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன்னா அது ஆகாது. ஒண்ணு இறங்கினா இதுல இறங்கிடணும். சரிங்க சார், இப்போ நம்ம டிஎம்ஆர் கொடுத்த பிறகு ஒரு குட்டிக்கு ஆவரேஜா ஒரு மாசம் எத்தனை கிலோ வெயிட் ஏறுது? அதை பத்தி 23ஆவது தேதி 8வது மாசம் பாத்தீங்கன்னா 9 குட்டி. 9 குட்டிக்கு ஒரு நாளைக்கு 875 கிராம். 875 கிராம். 1 கிலோ கூட கிடையாது. 1 கிலோ கூட கிடையாது. 875 கிராம். அச்சீவ்டு வெயிட் வந்து 18 கிலோ. 18 கிலோ. ஆமா. அது ஆக்சுவலி இருந்த வெயிட் வந்து 14300. சரி, 14300. ஓகே சார். அச்சீவ்டு வெயிட் வந்து 18 கிலோ. அந்த 18 கிலோ வெயிட்ட எகைன் வந்து இப்போ எனக்கு நெக்ஸ்ட் மந்த் 10வது மாசம் 23ஆம் தேதி டார்கெட் என்னன்னா 22.5 கிலோ என்னோட டார்கெட். சரியா? நம்ம வந்து 100 நாள் தான் கணக்கு பார்க்கணும். 100 நாள் தான் கணக்கு பார்க்கணும். 15 கிலோ குட்டியை பிடிச்சோம்னா 31ல இருந்து 32 வரைக்கும் கொண்டு வரலாம். அப்போ 100 நாளைக்கு கால்குலேட் பண்ணோம்னா 3 மாசத்துக்கு 90 நாள் கணக்கு பண்ணிக்கலாம். 90 நாள் கணக்கு பண்ணினா மாசம் 5 கிலோ. அதே போல பர் டே என்ன போடணும், 3ஆவது மனுஷன் வந்தா கூட அங்க பார்த்து தீவனத்தை போட்டுறலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணி தானிய ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது அப்போ வெயிட் கேன் எப்படி சார் ஏறிச்சு? அதாவதுங்க ஆவரேஜ் வெயிட் தான் நம்ம பாக்குறோம். சரிங்க சார். ஒரு குட்டி கழிஞ்சிருச்சு, ஒரு குட்டி உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், 4 நாள் நின்னுச்சுன்னா 1 கிலோ லாஸ். 1 கிலோ லாஸ். ஒரு குட்டி கழிஞ்சுன்னா. ஆனா ஒரு குட்டியா கழிஞ்சு அதுல வந்து நம்ம லாபமே சொல்ல முடியல என்னால. அந்த தானியத்துல வந்து அப்படியே மண்டே பிச்சுக்கிட்டு அலைவேன். எதுக்குங்க இந்த வேலை அப்படிம்பாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? பேசாம போங்க, யார்கிட்டயாச்சும் போங்க, அப்படி பிஎம்எஸ்க்கு போங்க, வேலைக்கு போயிருங்க அப்படிம்பாங்க. அது ஒரு கடை. அந்த மாதிரி அந்த தானியத்துல நமக்கு வந்து மன உளைச்சல் தான். ப்ராஃபிட் இல்லாம இல்ல. இப்போ நமக்கான சீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெய்னி சீசன், இல்ல அப்படின்னா வின்டர் சீசன், இல்ல அப்படின்னா சம்மர் சீசன். இந்த 3 சீசனுக்குமே தானிய வகை தீவனத்துல மாறி மாறி போக வேண்டியதா இருக்கு.
ஓகே ஓகே சார். சீசன் ஒன்னு சீசன் டிபெண்ட்ஸ் அப்பான் த சீசன் டிவார்மிங் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய சவால்களை சந்திக்க ஏகப்பட்ட சவால். சீசன் எல்லாமே சீசன் தான். சீசன் இந்த சீசன் நல்லா இருக்கு, இது இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது ஒரு வகையில 25% சீசனும் கூட காரணமா இருக்கலாம். காரணம் இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நம்ம டேட்டா பேஸ்ல மட்டும் எதுவும் கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அனுபவ பாடம் தான். நிறைய அனுபவிச்சோம், நிறைய லாஸ் பண்ணோம். இப்போ ஹாப்பியா இருக்கும். இப்போ ஹாப்பியா இருக்கீங்க. நம்ம கரெக்டான ஆடு வாங்குறோம், கரெக்டான ஃபீடு கொடுக்குறோம், எல்லாமே ப்ராப்பரா பண்றோம். அதனால நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. இப்போ நிறைய பேர் ஆடு வளர்க்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பசுந்தினம் கொடுத்தாதான் ஆடு வளரும், பசுந்தினம் கொடுக்கலாம் ஆடே வளராது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஷார்ட் பீரியட்ல வந்து நீங்க ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும். அதாவதுங்க 30 குட்டி வாங்கணும், ஒரு குட்டிக்கு 2000 ரூபாய் எனக்கு லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க 90 நாள்ல வந்து குட்டியை விற்கலாம். டிஎம்ஆர் போகலாம் 90 நாள் கேரண்டியா நான் சொல்லுவேன். ஆனா நீங்க வாங்குற குட்டி 16 கிலோ குறையாம இருக்கணும். 15 கிலோவது மினிமம் இருக்கணும். நீங்க 16 சொன்னாதான் 15 வாங்குவாங்க. அந்த அளவு இது இருக்குன்னா ஏன்னா இந்த ஒரு வருஷம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நல்ல ரிசல்ட் எல்லாமே ரிசல்ட் அருமையா ரிசல்ட். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து என்னன்னா இவங்க வந்து சும்மா சொல்றாங்க அப்பெல்லாம் வெயிட் கெயின் ஏறாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி உங்களோட இது எப்படி சொல்றீங்க சார்? இல்ல அது ஒரு காலத்துல நானுமே வந்து இது நம்பல. எப்படின்னா வந்து உங்களுக்கு மட்டும் வெயிட் ஏறுது, எங்களுக்கு எல்லாம் வெயிட் ஏறல சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சீங்க? இல்ல சும்மா சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சாத்தியமாயிருக்கும், எனக்கு அது சாத்தியமா ஆகல. ஓகே சரிங்களா. ஆனா போன 23ஆம் தேதி ஆடு வித்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் சாத்தியமான ஒண்ணு. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு மாசம் இல்ல அதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆடு வித்தேன், அதுவும் சாத்தியமான ஒண்ணு. சரி, இப்போதைக்கு 2 பேஜுமே நமக்கு வந்து நல்ல லாபம். 3 பேட்ச் வந்து சாத்தியம் பண்ணிருக்கு. ஏன்னா நீங்க 8 மாசம் தான் நீங்க பயன்படுத்தி ஆரம்பிச்சீங்க. ஆமா, டிஎம்ஆர் வந்து போன வருஷம் தீபாவளிக்கு பிறகுதான் டிஎம்ஆர் எடுத்தது, கையில தொட்டது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து லாஸே கிடையாது, ஃபுல்லா ப்ராஃபிட் தான். தைரியம் இப்பதான் உங்களுக்கு ஒரு ஆடு வளர்க்கணும்னு நினைச்சா பயிர் தீவனம் கொடுக்காதீங்க அப்படின்றேன் நான். ஏன்னா பயிர் தீவனத்துல வந்து கூடு வச்சிரும், அதை காய வைக்கணும், வெயில் அடிக்காது, மழை பெய்யும், நம்ம போய் களத்துல கிண்டும் அனைத்துதான் மழை பெய்யும். அதுக்கு ஆடு சாப்பிடாது, அது தூரதான் பங்கஸ் ஆயிடும், வயிற்ற கெடுத்துறேன். என்னைய போல ஆட்டை விட்டுருவீங்க. வந்து இறங்கி 300 பை இறக்குனேன், 100 பை இருக்கு. ஆனா இது மழையில நடந்தா கூட தண்ணி பிரச்சனை இல்ல. ஓ, இப்ப நமக்கு லோடு வந்துட்டு இருக்கும் போது கூட மழை பெஞ்சுனா இல்ல, லோடு வந்தனைக்கு மழை கையில புடிச்சு தூக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு வலுவுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. ஆனா ஒண்ணுமே நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்கா என்ன சார்? எந்த பிரச்சனையும் இல்ல. இது நம்ம எவ்வளவு நாள் சார் யூஸ் பண்ண முடியும்? இதுக்கு டேட் இந்த மாதிரி கொடுத்தாங்களா? அதாவதுங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறது வந்து 33 months 90 days. நான் வந்து ஒரு பரிச்சாத்தியம் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். 90 நாளைக்கு மேல ஒரு மாசம் ஒரு மூடையை வச்சிருந்து எக்ஸ்ட்ரா 120 நாள் ஒரு மூடையை திறந்து வாங்கணும், 150 நாள் ஒரு மூடையை திறந்து வாங்கணும். உள்ள என்னதான் நடந்திருக்கு அதை வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று எடுக்கணும்னு பாத்துட்டு இருக்கு, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சிட்டு. ஆடுகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னெல்லாம் வரும் சார்? நோயில என்ன சொல்லுங்க சார்? நோயில வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல், கழிச்சல், இந்த மாதிரி காய்ச்சல், கழிச்சல், சளி, இது 3மே கம்பைன்ட் ஆச்சு அப்படின்னா பிபிஆர். சரிங்களா. காணாமனா இப்போ வந்து வாய்க்கானை வந்து நோய் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள்ங்க. உப்பு தண்ணி போட்டு உப்பு தண்ணியில வாயை 2 வாட்டி கழுவுங்க. ஒண்ணுமே எனக்கு தொண்டை வலி, உப்பு போட்டு கொப்பளிக்கிறோம்ல, அதுதான். அந்த உப்புக்கே வந்து பாத்தீங்கன்னா அது புண்ணு ஆறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய், மஞ்சத்தூள் கலந்து கொடுத்துடலாம். களி சுத்தம் பண்ணிட்டாலே போதும். ஒண்ணுமே செய்யாது, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நான் முதல் டிஎம்ஆர் கொடுக்கல 2 விதமா கொடுத்தேன். இந்த சைடு பயிர் தீவனம் கொடுத்துட்டு இருந்து, இந்த சைடு டிஎம்ஆர் கொடுத்தேன். சரிங்களா. பயிர் தீவனம் கொடுத்ததுதான் டிஎம்ஆர் கொடுத்தேன். சரி சார், ரெண்டுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் இருந்துச்சு? பயிர் தீவனம் கொடுத்துட்டு அவன் டிஎம்ஆர் வந்து ஹாப்பியா சாப்பிட்டாங்க. டிஎம்ஆர் சாப்பிட்டு திரும்ப பயிர் தீவனம் போனோம் பாத்தீங்களா, கழிச்சல் எடுத்துட்டேன். ரொம்ப சிரமப்பட்டேன், செட் ஆகல. ஓ, அது நமக்கு செட் ஆகும். ஆனா பயிர் தீவனம் எடுத்தது ரொம்ப ஹாப்பியா டிஎம்ஆர் சாப்பிடும். ஓ, இது வந்து நல்ல, அது எதுவுமே கழிக்காதுன்னு சார்? வேஸ்டேஜ் இருக்காது நமக்கு. கழிக்கல. இப்ப பாருங்க, இப்ப நீங்க வரும்போது இதுக்கு தீவனம் வச்சோம். ஆமா, இதுக்கு தீவனம். ஆமா. இப்ப உள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் சும்மா உள்ள என்ன எப்படி இருக்குன்னு சும்மா கையில தட்டி விட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். தீவனத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்காசோளம் வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி இதுல போடுறதா அவங்க சொல்றாங்க. ஆனா நாங்க சின்ன பிள்ளைல இருக்கிறப்போ வெள்ளை சோளம், இருங்கு சோளம், தட்டையெல்லாம் கரும்பு மாதிரி சாப்பிட்டு போன காலம்லாம் உண்டு. அந்த டைம்ல இனிப்பு இருந்துச்சு அதிகமா.
இப்பயும் வெள்ளை சோளம் வந்து இருக்கு. ஆனா வெள்ளை சோளம் வந்து விதைச்சு விடுறது வேற, நாத்து மாதிரி நடுவோம் நாங்கெல்லாம். இப்ப ஆமா கத்திரி செடிக்கு வந்து பாத்தி கட்டி நடவு பண்ணுவாங்க, கத்திரி நாத்து நடுவாங்க பாத்தீங்களா, வெள்ளை சோளம் நாத்தே நாங்க நடுவோம். அது வந்து இந்த சைஸுக்கு வரும், கரும்பு மாதிரி வரும். அதை ஒடிச்சு ஸ்கூலுக்கு போய் திருட்டே போவோம். நான் ரொம்ப பெருசா நம்புறேன் டிஎம்ஆர், ரொம்ப பெருசா நம்புறேன். நீங்க மத்தவங்க எல்லாம் வாங்கி பயன்படுத்தலாமா? யாரை கேட்டாலும் நீ மாடு வச்சிருந்தா கூட இதை எடுத்து போய் போடுங்க சொல்லுவேன் நான். நம்பிக்கையா சொல்லுவேன். நீ எல்லாத்தையும் பண்ணலாம், நீ எல்லா தீவனத்தையும் நிப்பாட்டி இதை கொடு. ஏதாவது கழிச்சல் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பணத்தை கொடுத்துறேன். தீவனத்துக்கு இல்ல, உருப்படியா என்கிட்ட கொடுத்துரு. மாட்டை என்கிட்ட கொடு, நான் பணத்தை கொடுத்துறேன். அந்த அளவுக்கு சொல்லுவேன் நான். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நீ இதுல இருந்து வேற தீவனத்து போனா பிரச்சனை ஆகும். அதுல இருந்து இதுக்கு வந்து பிரச்சனை யாருக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்க சார், இப்போ நம்ம குட்டிகளுக்கு தீவனம் கொடுக்கீங்களா? என்னென்ன டைம்ல எல்லாம் கொடுப்பீங்க சார்? எப்படி? என்னோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா, நான் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணி வரைக்கும் என் பையன் கூட உட்காந்துருக்கணும் படிக்கிறதுக்கு. 6:30க்கு வந்து எந்திரிப்பேன். தம்பி 7:30 வரைக்கும் எந்திரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 7:30 மணிக்கு குளிக்க போய் வந்து சாப்பிட்டு 8 மணிக்கு வண்டிக்கு வந்து ரெடியா நிக்கணும். எனக்கு அந்த 1 மணி நேரம் வந்து இந்த 60 ஊட்டி நான் தீவனம் போட்டுருவேன். நானா வந்து போட்டுருவேன். மிஸ்ஸஸ் வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. சமைச்சு முடிச்சதும் நான் இங்க வெளியில போறப்ப அவங்க உள்ள வருவாங்க. இங்க இருந்து அடுத்த பட்டிக்கு வந்து வெளியில இன்னொரு 40-45 குட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு தீவனம் எடுத்துட்டு போவாங்க. இங்க இருந்து எடுத்துட்டு போவாங்க. அவங்க அதை பாத்துப்பாங்க. நான் கொண்டு பையனை விட்டுட்டு 8:30 மணி ஸ்கூல்ல விட்டு 9 மணிக்கு வந்துடுவேன். வந்து இப்ப நேத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உழவு வேலை, சாப்பிட கூட இல்ல. உழவு பண்ணி நடவு பண்ணி இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு டைட் ஷெட்யூல் தான். உங்களுக்காக நாங்க மாறி இருக்கோம். 6 மணிக்கு ஸ்டார்ட், 6:30 கொடுப்பீங்க. அடுத்து சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 மணி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இடையில தண்ணி வைக்கிறதுலாம் நாங்க ஒரு நாளைக்கு 4 முறை உள்ள வருவோம். 4 முறை 5 முறை கூட உள்ள வருவோம். ரைட்டுங்களா? வரும்போதெல்லாம் இருக்கிற தண்ணி வெளியே ஊற்றி புது தண்ணி வச்சுட்டு போயிடும். எதனால அப்படி மாத்துறீங்க சார்? இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து நான் பரன் போறதுக்கு முன்னாடி அவருக்கு தான் பரன் போட்டு கொடுத்தேன், நல்லா 5 அடி உயரத்துக்கு. அவர் எப்படி அவர்கிட்ட தான் வந்து பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிட்டேன் நான். அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். 40 ஊட்டி உள்ள இருக்கும், 20 லிட்டர் வாலில தண்ணி வச்சிருப்பாரு. நான் அவனுக்கு அடிக்கடி கேட்பேன், அந்த வாலியும் ஒடுக்கு மாதிரி இருக்கு, எப்படி அந்த தண்ணி 10 ஒரு குட்டிக்கு என்ன 4 லிட்டரா அப்படின்லாம் கேட்பேன். சாயந்தரம் அப்பனே அப்படின்னா, என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு. அந்த பேட்ச் என் குட்டி ஒண்ணுமே விலகல. அதுதான் வந்து தண்ணியோட அருமையை வந்து தெரிஞ்சுக்கிட்டது அங்கதான் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏன் வந்து நல்லா இருக்கும் நல்லா தண்ணியை மாத்துறேன்னா, அங்கே போய் பக்கத்துல இருந்து ஒண்ணு கடிச்சிருப்பாங்க, அது தெரிஞ்சிருக்கேன். புழுக்க போட்டுருவாங்க. புழுக்க போட்டா குடிக்காது, தண்ணி நிறைய இருக்கு, சுத்தமா இருக்கு, அப்படியே குடிக்காது, நாளைக்கு வரைக்கும் குடிக்காது. கண்டிப்பா அது எடுத்து வெளியே ஊத்துட்டு ஒரு தேய்ச்சிட்டு புது தண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரா குடிப்பாங்க. அதனால நமக்கு வந்து எப்போதுமே நம்ம மாத்துறது பெஸ்ட்னு சொல்றீங்க. ஆமா. ஒரு நாளைக்கு 5 வேளை தண்ணி, பாத்திரத்தை சுத்தம் பண்ணி தண்ணி வச்சிருக்கேன். கோழி பண்ணையில 3 அடி ஹைட்ல வந்து பரன் போட்டிருக்கேன். இந்த 3 அடி ஹைட், இது வந்து 3 அடி ஹைட் தான். இந்த பரனோட ஹைட் 3 அடி தான். இதுல உட்காந்து வாரத்துக்கு 1 நாள் இல்ல வாரத்துல 2 நாள் நாங்க சுத்தம் பண்ணிடுவோம் கீழே. ஆமா. சிமெண்ட் தர அப்படியே ஒண்ணு கடிச்சா வெளில வரும். பாருங்க வந்திருக்கு பாருங்க. இதுல எல்லாம் வாரத்துல 2 நாள் நாங்க சுத்தம் பண்ணிடுவோம். சரிங்களா? இதே இன்னும் 1 அடி சேர்த்து போட்டிருந்தா என்னால மேல நிக்கும், இதுக்கே தலை தட்டும். தீவனம் போறப்ப இதுக்கே தலை தட்டும் மேல. அதனால வந்து இருக்கிறத வச்சு பெருக வாழ்ந்துக்கிறதுக்கான வழியை வந்து நான் செஞ்சிருக்கிறேன். காலையில வந்து பட்டியை பாக்கணுங்க, கழிஞ்சிருக்கா புழுக்க போட்டிருக்கா பார்க்கணும். எனக்கு 4 மணிக்கு எந்திரிச்சா 4:30க்குலாம் பட்டிக்கு வந்துடுவேன். வந்து ஒரு ரெட்டு பார்த்துட்டு ரைட் நல்லா இருக்காங்க போயிட்டேன் இருப்பேன். ரைட்டுங்களா? அவ்வளவுதான். கழிஞ்சிருந்துச்சுன்னா போய் சொல்லிட்டு மட்டும் போயிடுவேன். ஏன்னா என்னால வந்து குட்டியை பிடிக்க முடியாது. 6 மணிக்கு அவங்க என் கூட வந்துருவாங்க. நம்ம ஒரு தொழில் ஆட்டு வளர்ப்பு ஆரம்பிக்கோம்னா, இப்போ வேலையாளை நம்பி நம்ம ஆடை பண்ண ஆரம்பிக்க விட என்ன சார்? இப்போ நீங்க தீவனம் கொடுத்து வளர்க்கறதா இருந்தா வேலையாளே தேவையில்லையே. 100 ஊட்டி வரைக்கும் 200 ஊட்டி வரைக்கும் வேலையாள் தேவை கிடையாது. பயிர் தீவனம் கொடுத்துட்டு வேலையாள் தேவை. ஏன்னா புல்லு இருக்க ஒரு ஆள் வேணும், பக்கை புல் போடணும், தண்ணி வைக்கணும், 4 நேரம் லிவர் டானிக் கொடுக்கணும், டிவார்மிங் பண்ணணும். இப்ப இவ்வளவு வேலை நம்ம செய்யணும் இந்த இடத்துல. அப்போ வந்து நீங்க டிஎம்ஆர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பயிர் தீவனம் கொடுக்கல, டிஎம்ஆர் கொடுக்குறோம். வைக்கப்புல் தேவையில்லை, வழக்கம் போல புல்லும் தேவையில்லை, வைக்கப்புல் தேவையில்லை. தண்ணியில வந்து தேவைங்கிற பட்சத்துல டிவார்மிங் பண்ணி அடுத்த 3 நாளைக்கு தேவைங்கிற பட்சத்துல லிவர் டானிக் கொடுத்துட்டு போயிட்டா போதும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆடு வளர்க்க புதுசா வளர்க்குறவங்க, அதே இது ஆடு வளர்த்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு உங்களுடைய அணுகுமுறை ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்? நான் இப்போ வந்து அடுத்தவங்கள்ட்ட ஆடு வளர்க்கறத பத்தி பேசுறதே இல்லை. ஏன் சார்? அதுக்கு 2 விதமான காரணம் இருக்கு. ஒன்று என்னுடைய பழைய தொழில்,
நான் என்னுடைய வளர்ச்சி அபரிதமான ஒரு வளர்ச்சி கடற்கரை எந்திரிச்சு வந்தது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கியா, படிக்க போனேன் அப்படிம்பாங்க. அதனால நான் என்னோட சொந்தக்காரன் யாரையுமே நான் பார்க்கறதே இல்லை. பார்த்தாலும் வணக்கம் அப்படின்னு வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறது. அதே போல ஆடு வளர்க்குறது. ஆடு வந்து ஆட்டை பற்றி யார்கிட்ட பேசணும்? ஒன்றும் ஆட்டு வியாபாரி, இல்லைன்னா ஆடு வாங்குறவங்க, இல்லைன்னா மார்க்கெட்டில் இருக்க 2-3 வியாபாரியை. கண்டிப்பா ஆடு வளர்க்குறவங்க ஏற்கனவே வளர்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம போய் சந்தேகம் கேட்கலாம். சரிங்களா? இல்லைங்க சார். தவிர்த்து இதை தவிர்த்து நான் ஆடு வச்சிருக்கேன், என்கிட்ட ஆடு வாங்கின்னு கூட நான் யார்ட்டையும் வரையும் சொல்ல மாட்டீங்க. இல்லைங்க சார், இப்போ நம்ம வெளியூர்ல உள்ளவங்க கூட ஆடு வளர்க்கணும், வெளிநாட்டை வேலை செய்தாங்க, ஒரு வேற சந்தோஷமா செய்யலாங்க. நான் கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி வந்தேன். சந்தோஷமா செய்யலாம், பயப்படாம இறங்கலாம். நீங்க வந்து பயிர் தீவனம் மட்டும் கொடுக்காதீங்க. இந்த டிஎம்ஆர் தான் கொடுங்க. சந்தோஷமா வளர்க்கலாம். ஆடு ஹாப்பியா இருக்கும், நீங்களும் ஹாப்பியா இருக்கலாம். நீங்க கொடுத்த நேரம்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. உங்க பேர் நான் கேட்க மறந்துட்டேன். என் பேர் மகேஷ்ங்க சார். விஜயலட்சுமி ராஜாராம் சார்பா மிஸ்டர் மகேஷ் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி சார். அதே மாதிரி நீங்க எங்க கால்நடை வியூவர்ஸுக்கு வந்து நிறைய தகவல் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். ரைட்டு, மகிழ்ச்சி.